இதான் வந்து டிசி படம் பார்த்து முடித்தேன். படம் முழுக்க முழுக்க ரத்தம், துப்பாக்கி, தோட்டா திரிக்க ரத்தம் திரிக்க படம் முழுக்க ஃபைட்டு தான். ஆக்சுவலாக படமே 18+ தான். இது வந்து எல்லாருக்குமான படம் கிடையாதுங்க. ஆக்ஷனை விரும்பி பார்ப்பேன். இந்த சண்டை காட்சியில் வந்து ரொம்ப இந்த ரத்தம் திரிக்க இருக்க மாதிரி படங்களை வந்து நான் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா வந்து இந்த படம் உங்களுக்கான படம் தான். ஆக்சுவலாக படத்தில் நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இது ஃபஸ்ட் டைம் ஒரு நடிக்கிற மாதிரி இல்லை. இன்னொன்று என்னென்னா படத்தில் ஒரு மாதிரி செட்டிலான ஒரு ஆக்டிங்க. ஏன்னா பெருசாக வேறு எந்த விதமான எமோஷன்ஸுக்கும் படத்தில் வந்து இதுவே இல்லை. முழுக்க சண்டை மட்டும்தான். அதனால என்னவோ தெரியல, அவருடைய ஃபேஸுக்கும் அவருடைய ஆட்டிடியூடுக்கும் அவருடைய அந்த லுக்குக்கும் வந்து இந்த படம் வந்து பயங்கரமாக ஆப்ட் ஆகிடுச்சு. என்ன கேட்டிங்கன்னா லோகேஷை தவிர வேறு யாருமே இந்த படத்தை நடிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அருண் மாதேஸ்வரனோட அந்த மேக்கிங் இருக்குல்ல, படத்தோட அந்த மேக்கிங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த கலரிங்காக இருக்கட்டும், அந்த ஒரு கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு டேரக்ஷன், ஸ்டோரி வந்து ரொம்ப எடுத்துகிட்டு போன அந்த ஸ்க்ரீன் பிளேவாகவே படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது என்னை பொறுத்தவரைக்கும். அண்ட் இன்னொன்று, இந்த படம் இவ்வளோ சூப்பராக எனக்கு பிடிச்சதுக்கான இன்னொரு ரீசன் வந்து தலைவன் அனிருத் தான். என்னையா இப்படி மியூசிக் போடுறான், படத்துக்கு படம் ஒவ்வொரு படமும் புதுசாக அவ்வளோ எலிவேஷனோட சான்ஸே இல்லைங்க. படம் முழுக்க டைட்டில் கார்டுலேருந்து எண்டு கார்டு வரைக்கும் அவருடைய மியூசிக்கை வந்து பிரித்து எடுத்திருக்காரு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு பயங்கரமான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் லோகேஷ் கனகராஜோட ஆக்டிங்கும் சரி, அந்த ஹீரோயின் வாமிகாவோட ஆக்டிங்கும் சரி, கூட நடித்தவங்க எல்லாருமே வந்து ஆக்டிங்கில் எந்த குறையுமே இல்லை. படம் முழுக்க நடித்தவங்க எல்லாருமே சின்ன கேரக்டர் வந்தவங்க கூட ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் வந்து எந்த இடத்துலையும் எனக்கு போர் அடிக்கல. மேபி பார்த்தவங்களுக்கு போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் படம் ஓகேங்க. 18+ ரத்தம் திரிக்க சண்டை காட்சி இவ்வளோ தான். படமே பெருசாக கதைன்னு ஒன்றும் இல்லை எனக்கு கேட்டிங்கன்னா. பட் பார்க்கலாங்க. மேக்கிங்காக வந்து ஒரு நல்ல மூவி, ஒரு நல்ல ஆட்டம்னே சொல்லலாம். அண்ட் லோகேஷ் கனகராஜுக்கு இது ஒரு ஹீரோ டெபியூட். இதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் நடிப்பார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். எனக்கு கேட்டால் ஒரு ஹீரோ கேரக்டரோட சில வில்லன் கேரக்டர் யூஸ் பண்ணலாம்னு தோணுது. ஏன்னா அவருடைய லுக்கு, அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு ஆட்டிடியூட் எல்லாமே வந்து அந்த ஒரு வில்லன் மேனரிசமுக்கான ஒரு இதுவாக இருந்தது. ஸோ அதை வந்து வரப்போகிற படங்களில் வில்லனாக யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் டிசி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு வாங்க. மறுபடியும் உங்களால் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.